வணக்கம். இன்னைக்கு சாராவின் சமையலில் இன்னைக்கு பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பீக்கங்காய் நம்ம வீட்டில் எப்பவும் போல் பொரியல் பண்ணுவோம். அந்த தோலை நம்ம சீவி நம்ம வேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தோல் துருவி இன்னைக்கு எப்படி நான் சட்னி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ பீக்கங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தோலை இன்னும் பாருங்கள், துருவி எடுத்து இந்த பீக்கங்காயை இப்போ நல்லா துருவி இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீக்கங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஜீரகம், கடலைப்பருப்பு. இது நம்மளுக்கு இந்த 5 ஐட்டம் வச்சு இப்போ பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். கடாய் இப்போ காஞ்சிருச்சு. இதில் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கையளவு கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக சீரகம், நல்லா கடலைப்பருப்பு இது ஆயிடுச்சு. அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஒரு வரமிளகாய் போடுறேன். எங்கள் இருக்க காரம் நாங்கள் கம்மியாக சேர்த்துறதுனால ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம துருவி வச்சுருக்க பீக்கங்காய் தோலை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டாம். நல்லா எண்ணெயிலையும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வணங்கிருச்சு. நல்லா தோலை வறுத்து எடுத்துட்டேன். இது கூட லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்ச தேங்காயை போட்டுடலாம். பாருங்க, நல்லா தேங்காய் போட்டு பரட்டி எடுத்துட்டேன். போதும். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு, பார்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை, இட்லி, அப்புறம் சாப்பாட்டு கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தானது. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணெல்லாம் இது ரெடி பண்ணி கொடுக்கும். பீக்கங்காய் தோல் சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.